பொறந்ததுலேருந்தே பிரெயின்ல இருந்த பெரிய டிஸார்டர்னால கை கால் அசைக்க முடியாம வாய் கூட பேச முடியாம இருந்த ஒரு பையன் கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் மேரத்தான்ஸ் அண்ட் வேர்ல்ட்லயே ரொம்ப கஷ்டமான அயன்மேன் ரேத்ரான் கம்ப்ளீட் பண்ணானா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் திஸ் இஸ் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் லிட்டில் ஸ்டோரிஸ். 1962ல ரிக் ஹாய்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்த உடனே அவன் மைண்ட்ல பெரிய டிஸார்டர் இருக்கு. ஸோ அவனால கை கால் அசைக்க முடியாது, வாய் பேச முடியாது, அவன் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் டிக் ஹாய்ட் அப்படிங்கிற அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. பட் அந்த பையனால தலையை மட்டும் லைட்டா அப்பப்போ அசைக்க முடியும். ஸோ அதனால பாஸ்டன்ல இருந்த டஃப் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே அவனுக்காகவே ஸ்பெஷலிஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்றாங்க. அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா அதுல ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா காட்டும். அந்த டைம்ல ரிக் ஹாய்ட் அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பட்டனை தள்ளுறது மூலியமா அந்த கம்ப்யூட்டர் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத ரீட் பண்ணிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட அப்பாவான டிக் ஹாய் கிட்ட ஒரு டைம் கம்ப்யூட்டர்ல ரைட் பண்ணி காட்டுறாரு, என்னன்னா இந்த பக்கத்துல நடக்கக்கூடிய மேரத்தான்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளோட பையன் ஆசைப்பட்டானே அப்படிங்கிறதுக்காக அவங்க பையனை வீல் சேர்ல வச்சு கிட்டத்தட்ட 40 மைல்ஸ் பக்கமா அவங்க அப்பா தள்ளிட்டு போய் கடைசி பர்சனுக்கு முன்னாடி பர்சனா வந்து வின் பண்ணாரு. ஸோ இந்த டைம்ல ரிக் ஹாய்ட் அவரோட அப்பா கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த மேரத்தான பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் நான் இந்த வீல் சேர்ல இருந்து ஃப்ரீடம் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலேயே அவங்க அப்பா அவங்க பையனை வீல் சேர்ல உட்கார வச்சு கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் மேரத்தான்ஸ்க்கு மேல கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ அதையும் தாண்டி 4 கிலோமீட்டர் ஸ்விம்மிங், 42 கிலோமீட்டர் ரன்னிங், 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் அப்படின்ட்டு வேர்ல்ட்லயே ரொம்ப கஷ்டமான அயன்மேன் ட்ரையத்லானையும் கம்ப்ளீட் பண்ணாரு. அண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட போய் உங்களோட ஏஜ் 40க்கு மேல ஆயிடுச்சு, உங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இந்த இடத்துல என்னோட கால் ஓடினதை தாண்டி என்னோட பையனோட ஆசை தான் இந்த இடத்துல என்ன ஓட வச்சுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு ஒர்க் பண்ணும்போது அவங்களோட லவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ரைட்?